ஒரு சில விஷயங்கள் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் வந்துட்டு மலையில நனையிறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வந்துட்டு அந்த மலைய ரசிக்கிறது பிடிக்கும். சில பேருக்கு வந்துட்டு பாட்டு கேட்கறது பிடிக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. சில பேருக்கு வந்துட்டு மொட்டை மாடி போயிட்டு, அந்த ராத்திரி நேரத்தில அந்த நிலாவையும், அதுக்கப்புறம் நட்சத்திரங்களையும் பார்க்க பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பிடிக்கும். சில பேருக்கு வந்துட்டு அந்த பஸ்ஸு இல்லை காரு எதில போனாலும் சரி, ஈவன் தோ அது கிளாஸாக இருந்தாலும் சரி, இந்த விண்டோ சைடில் உட்கார ரொம்ப பிடிக்கும். ஸோ விண்டோ சைடில் உட்கார்றது வந்துட்டு நிறையா பேர்கிட்ட நானும் பார்த்துருக்கேன். இன்க்ளூடிங் மீ. எனக்குமே கூட எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, அதில் ஒரு பஸ்ஸோ இல்லைனா காரோ ஈவன் தோ ட்ரெயினோ எதுவாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நான் ஃப்ளைட்டில் போனதில்லை, ஸோ சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த 3 விஷயங்களும் சரி, இல்லை ஆட்டோவோ ஏதோ ஒன்று இதில் போனாலும் சரி, எனக்கு அந்த விண்டோ பக்கம் உட்காரணும். என்னன்னு கேட்பாங்க, என் ஆட்டோவில் எங்கடா வந்துட்டு விண்டோ இருக்குது, 2 பக்கமே ஓப்பனாக தான் இருக்கணும், அவனாலும் பரவாயில்ல, அந்த ரயிலிங் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த சைடு உட்காரணும்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுலேருந்து அடம் பிடிப்பேன். இப்போ வரைக்குமே அப்படி தான். ஸோ வந்துட்டு எப்போவுமே விண்டோ சீட் கிடச்சா போதும். ஸோ எங்கள் ஊருக்கெலாம் போனோன்னா முன்னாவே வந்துட்டு புக் பண்ணி வச்சுட்டு, லைக் பஸ்ஸு ட்ரெயினெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோ சீட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் போட்டுட்டு, ஸோ போடுற பழக்கம் இன்னமும் இருக்குது. ஏன்னா மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது விண்டோ சீட். ஸோ என்னடா இது விண்டோ சீட்டில் அப்படி என்ன பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு விண்டோ சீட்லேயும் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்துட்டு இதுக்குமே ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க. எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு சரியாக தெரியல. ஏன்னா நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கேன். லைக் நிறையா இருக்குது பேசுறதுக்கு. ஆனாலும் வந்து தோணணும் இல்லையா? ஸோ தோணலை. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஏன் பேசக்கூடாது, டக்குன்னு தோணுதான் விண்டோ சீட்டு. ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறப்போ விண்டோ சீட் ஞாபகம் வந்தது. ஏன் விண்டோ சீட் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் இன்றைக்கி உங்களுக்காக. நீங்கள் கேட்டுக்கிறது பிள்ளை தாட்ஸ், நான் உங்கள் ஆதித்யா. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி விண்டோ சீட் இருக்கிறது வந்துட்டு லைக் ஏதாவது ப்ரெஃபரன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான வேலிடான சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விண்டோ சீட்டை கேட்குற பீப்புள் லைக் எப்படி இருப்பாங்கன்னா, லைக் மோர் அப்சர்வர்ஸ், அவங்க வந்துட்டு ரொம்ப திங்கர்ஸாக இருப்பாங்களாம். லைக் வந்துட்டு இன்டர்னலி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீப்புளுக்கு வந்துட்டு லைக் என்னென்னா, வெளியே இருக்கிற விஷயங்களில் பார்க்குறதுக்கு பிடிக்கும். அதாவது அந்த விண்டோ மூலமாக வெளியே இருக்கிற மக்களையோ, இல்லாட்டா அந்த சீனரிக்கான வியூஸையோ, இல்லாட்டினா வந்துட்டு அங்கே போகிற அந்த மொமெண்ட் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோன்னா லைக் வந்துட்டு அந்த இமேஜஸ் எல்லாமே பின்னால் போகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி என்னென்னா அந்த மொமெண்ட்ஸையும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெதர் சொல்லவே வேணாம். ஸோ வந்துட்டு ரைனி டைமாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரத்தில் நைட் டைமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்னென்னா இந்த வெதரும் சரி, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிட்டி லைட்ஸ் பார்க்குறதுக்கு பிடிக்கும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும் இந்த விண்டோ சீட் வைக்கிற பீப்புளுக்கெல்லாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மோன்லிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவாங்களா, அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணாமல், ஒருத்தவங்க கூட கான்வர்சேஷன் வச்சுக்காமல், எதுவும் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே இருக்க விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, அவங்க பிரெயினில் வந்துட்டு மென்டல் ஸ்டிமுலேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு எமோஷ்னலாக அவங்க ரொம்ப காமாறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கு இல்லையா? எனக்குமே படிக்கும் போது அப்படி தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா, பிரெயின் வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்துட்டு க்ரியேட் பண்ணுதான் மோஷனில் போகிறப்போ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கம்ஃபர்ட்டை வந்துட்டு தேடுது அந்த ட்ராவல் டைமில். ஸோ நம்ம லைக் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி பஸ்ஸில் உட்காந்துருக்குது, அந்த ரைனி டைமில் விண்டோ சீட் பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்ஸை பார்க்குறது அந்த ட்ராவல் டைமில், அதுக்கப்புறம் ட்ரீஸ் மூவிங் பார்க்குறது, இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயினில் வந்துட்டு ஒரு காம்னஸையும் ஒரு இதையும் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, லைக் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம், சம்டைம்ஸ் டே ட்ரீமில் போகிறோம். அப்புறம் வந்துட்டு சில ப்ராசஸ் லைக் எமோஷனல் ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் த தாட்ஸ் லைக் வந்துட்டு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கேன், நான் வந்துட்டு விண்டோ பக்கம் உட்காந்து யோசிச்சுட்டே போகிறேன் அப்படின்னா, அதுக்கான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோ சீட் லைக் எப்படி இருக்குன்னா, சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு இந்த ஃப்ரீடமை கூட ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் வந்துட்டு அது பாசிபிலிட்டியாக இருக்கலாம், எஸ்கேபிசமாக இருக்கலாம், ஒரு ஓப்பன்னஸ் இருக்கலாம், இல்லை க்யூரியாசிட்டி இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த விண்டோ சீட் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் இந்த விண்டோ சீட் பார்க்குற பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, லைக் வந்துட்டு டெம்பரவர்லி ஸ்ட்ரெஸ்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, டெம்பரவரியாக ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி நாளே சொன்ன மாதிரி ஒரு காமான ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு வருது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, மென்டல் டிஸ்டன்சஸை க்ரியேட் பண்ணுது, லைக் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ இருக்க கரண்ட்டான சுச்சுவேஷனுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் பிரீத்திங் ஸ்பேஸையும் இது க்ரியேட் பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி அந்த விண்டோ சீட்டில் உட்கார பீப்புள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஓவர் திங்கர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டா வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலி ஓவர் வில்டான பீப்புளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, தனக்கு மென்டலி
சில நேரங்களில் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒதுக்குற பீப்பிள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், கொஞ்சம் மென்டல் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிற பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா விண்டோ சீட்டில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ சீட்டில் உட்கார பீப்பிள் லைக் என்ன பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் நானே எப்படி இருப்பேன்னா, ஏதோ ஒன்று ட்ராவல் பண்ணுறேன், இப்போ ஊர்லேருந்து சென்னை வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று சைடில் விண்டோ சீட்டில் உட்காந்து கேட்குறோன்னா லைக் ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு வெளியே வெடிக்க பார்த்துட்டு வர பழக்கம் இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த பழக்கம் இருக்கும். இப்படி இருக்க பீப்பிள்லாம் ஆன்டி சோஷியலா இன்ட்ரோவர்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஸோ நம்மளே ஒரு அசம்ஷனுக்கு வர முடியாது. மேபி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், பட் ஆனால் அவங்க இன்ட்ரோவர்ட் தான், அவங்க ஆன்டி சோஷியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அசம்ஷனுக்கு வர முடியாது. இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு சைலன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஓன் தாட்ஸ்லேயே அவங்க இருப்பாங்களாம். லைக் வந்துட்டு வெளியே நடக்கிற அந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு மித்த எந்ததும் வந்துட்டு ஒரு பெரிய இன்ட்ரடியூஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஓன் தாட்ஸில் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீப்புள் என்ன ஆகும்னா லைக் எங்களோட அட்டென்ஷன் வந்துட்டு நேச்சுரலி ஷிஃப்ட் ஆகுமா, லைக் இன்வர்ட் அவங்க தாட்ஸ் கூட ஷிஃப்ட் ஆகும். அந்த சீனரியும் இதையும் கனெக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்துட்டு அந்த பிரெயினால் சொன்ன மாதிரி காமான ஸ்டேட் உருவாகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது மூலமாக என்ன ஆகுதுன்னா அவங்க தாட்ஸ் கூட அவங்க ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான சாலிட்யூடாக வந்துட்டு கிடைக்குது, என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் சொன்ன மாதிரி இந்த பீப்புள் வந்துட்டு ஓவர் திங்கராக இருப்பாங்க, எமோஷனலி ஓவர்வெல்ம்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் பீப்புளாக கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க, இனிமேல் நீங்களாம் விண்டோ சீட் உட்காந்திங்கன்னா அது வந்துட்டு ப்ரெஃபரன்ஸ் கிடையாது, நீங்கள் ரொம்ப கிரியேட்டிவ் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் நாஸ்டால்ஜியாவும் இங்கே வருது. அதாவது நம்ம சின்ன வயசில் பண்ண அந்த ட்ராவல் மெமரிஸ் எல்லாமே இந்த விண்டோ சீட்டில் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு வந்து ட்ரிகர் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. லைக் மெமரிஸ், இமேஜினேஷன்ஸ், எமோஷனல் ரெஃப்ளெக்ஷன்ஸ்லாம் ட்ரிகர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம பிரெயினில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம டிஎம்என் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டிஎம்என் அதாவது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அது ஆக்டிவேட் ஆகிட்டு என்ன பண்ணுதுன்னா செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன், மெமரிஸ், இமேஜினேஷன், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் திங்கிங்கோட பிரெயின் சிஸ்டமை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால கூட விண்டோ சீட்டில் உட்காரக்கு சில பேருக்கு பிடிக்கும். தன்னோட அந்த பழைய கால ஞாபகங்கள் வரனாலையும் அதை திரும்ப என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் கூட விண்டோ சீட்டில் உட்காருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து நைட் டைம் ட்ராவல்லாம் சின்ன வயசில் பேரண்ட்ஸ் கூடலாம் போயிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஞாபகம் பின்னால் பெருசானதுக்கு அப்புறமும் கூட சரி விண்டோ சீட்டில் உட்காந்து நமக்கு அந்த ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால கூட விண்டோ சீட்டில் உட்காருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ சீட்டில் உட்கார பீப்பிள் என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு லைக் ஒரு எமோஷனல் சேஃப்டியை கிரியேட் பண்ணுது. அதாவது ஒரு பர்சனல் ஸ்பேஸை வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு விண்டோ சீட் வந்து தனியாக இருக்கும், யாரு கூட வந்துட்டு லைக் பக்கத்தில் கூட நம்ம அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்போ பேச மாட்டோம் சரியா. ஸோ ஒரு ஃபிசிக்கல் பவுண்டரிஸையும் அது கிரியேட் பண்ணுது. ஸோ வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பேஸை கொடுக்குது. ஸோ அங்கே சோஷியல் ப்ரெஷர் கிடையாது, இதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்ல, அவங்க என்ன பேசுகிறாங்க இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மடியில் போட்டுக்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எமோஷனல் சேஃப்டியையும் ஒரு பர்சனல் ஸ்பேஸையும் வந்துட்டு கிரியேட் பண்ணி தருது. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு கண்ட்ரோலையும் எமோஷனல் வந்துட்டு எக்ஸாக்ட்ஸ் பண்ணுறதை வந்துட்டு கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ சீட்டில் உட்கார லைக் என்ன இது வந்துட்டு ரொமான்டைசைசிங் லைஃபை வந்துட்டு ரொமான்டைசைஸ் பண்ணுற பீப்புள் கூட இந்த மாதிரி விண்டோ சீட்டில் உட்காருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அவங்களுக்கு வேண்டாம் சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் மூலமாக அந்த ரெயின் அந்த விளையாட அந்த துடியை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த நேச்சுரல் சன்செட்டை பார்க்கறதுக்கு பிடிக்கும், சன்ரைஸை பார்க்கறதுக்கு பிடிக்கும். அப்புறம் இந்த மூன் அண்ட் ஸ்டார்ஸை வந்துட்டு அந்த விண்டோ வழியாக பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகாக ரொமான்டைசைஸ் பண்ணி அதை வந்துட்டு என்ஜாய் பண்ணுற பீப்புள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த விண்டோ சீட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா விண்டோ சீட் ட்ராவல் வித் குட் மியூசிக், இளையராஜா மியூசிக்கோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மியூசிஷியனோட மியூசிக்கோ கேட்டால் போதும், வாழ்க்கை அதுதாங்க சொர்க்கம். அந்த ஒரு ட்ராவலை வந்துட்டு என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி விண்டோ சீட்டில் உட்கார பீப்புள் யாருமே லோன்லினஸ் கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு பீஸ் வேணும், அவங்க எமோஷனலி காமாக ஆசைப்படுறாங்க. ஸோ அது மூலமாக அவங்க வந்து தனக்கூடயே வந்துட்டு ரீகனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யாராவது விண்டோ சீட்டில் உட்காந்தாங்கன்னா தயவு செய்ய எந்த ஒரு அசம்ஷனுக்கோ ஜட்ஜ்மெண்ட்க்கோ போயிடாதீங்க. அவங்க வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, இல்லாட்டினா வந்துட்டு அவங்க யாரு கூட பேச பிடிக்கல அப்படின்னா இல்லை. தனக்குன்னு ஒரு நேரம் வேணும், தான சில விஷயங்களை ரசிக்கணும், சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும், தான் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் அவ்வளோ நாளே சொன்ன மாதிரி. ஸோ நானே சொன்ன நம்ம பாட்காஸ்ட் வந்துட்டு நிறைய தடவை சொல்லிட்டேன். யூடியூப், அமேசான் மியூசிக், அதுக்கப்புறம் ஆப்பிள் பாட்காஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைல மெயினாக வந்துட்டு எவ்ரி மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா, இல்லை பர்சனல் கமெண்ட்ஸ் எதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பாட்காஸ்ட் ரிலேட்டடாக யூ கேன் DM me on Instagram. I'm aditya.off.
ஸோ மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். ஐம் யுவர் விஷுவல் ஃப்ரெண்ட். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு வெனஸ்டே மீட் பண்ணலாம். அண்டில் த சைனிங் ஆஃப், ஐம் ஒரு ஆதித்யா. டேக் கேர், குட் நைட், பை பை.